7th standard mathematics term 1 chapter 1 example 1.5. Sita saved rupees 225 and she has spent rupees 400 on credit basis for the purchase of stationery. Find the due amount. ஸோ பாருங்கள், சீதான்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபா சேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா rupees 225.07 வந்துடுங்க. ஸோ அது போட்டாலும் ஒன்று தான். அண்ட் இது சேமிக்கிறாங்க. சேமித்தா அது உங்களுக்கு லாபம் தான். ஸோ ப்ளஸில் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் கரெக்டாக பாட தெரியும். ரியல் லைஃப் சுச்சுவேஷனில் இண்டிஜஸ் யூஸ் பண்ண வேண்டிய மெத்தட் இது தான். அதாவது அவங்க சேவ் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன செய்யும், ப்ராஃபிட் தான், அவங்களுக்கு லாபம் தான் ஏற்படும். ஸோ அப்போ அது என்னது, அவங்களுக்கு தான் லாபமான காரணத்தினால நம்ம அதை ப்ளஸில் போட்டுக்கணும். இப்போ அடுத்த ஸ்பெண்ட் ₹400 ஆன் கிரெடிட் பேசிஸ் ஃபார் த பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டேஷ்னரி. ஸோ ஸ்டேஷ்னரி வாங்குறதுக்காக கிரெடிட் பேசிஸில் ₹400 செலவு பண்ணுறாங்க, ஸ்பெண்டு. ஸோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அது வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ இது ஒரு லாஸு. செலவு பண்ணியது என்பது லாஸ் தானே எப்படி பார்த்தாலுமே. ஸோ அதனால் அந்த ரூபாக்க பார்வையில் பார்க்கும்போது அது லாஸ் தான். ஸோ சேவ் பண்ணுறாங்கன்னா அது வந்து லாபம். ஸோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்கன்னா அது வந்து என்ன செய்யுது, லாஸ் ஆகுது. ஸோ அதை ரெண்டையும் போட்டாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, டியூ அமௌண்ட்டு. டியூ அமௌண்ட் என்னது, லெஃப்ட் அமௌண்ட்டு, மிச்சரிக்கை அமௌண்ட்டுன்னு அர்த்தம். அது அவங்க பாருங்களேன், சேவ் பண்ணது ₹225 தான், அவங்க செலவு பண்ணதை பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது, ₹400 இருக்குது. அப்போது அவங்களுக்கு டியூ அமௌண்ட்டு தானே வரும், பேலன்ஸ் தான் வரும். யார்ட்டாவது கடன் குடிக்கிற மாதிரி தான் வரும். இன்னும் மிச்சம் இவங்க வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி வரணும் காரணத்தினால நம்மளோட டியூ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அந்த டியூ அமௌண்ட் என்னென்னது கொஸ்டின். இப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, we need to solve this. ஸோ 225 400 என்ன செய்யணும்னா செப்பரேட் பண்ணணும். ஆக்சுவலி 225 இதாச்சும் அடிஷன் தான். அடிஷன் பண்ணிவிட்டு நான் ஏன்னா வந்து 225லேருந்து அதுக்கப்புறம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்து கிரெடிட் பேஸில் ₹400 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது என்ன செய்யுது, அடிஷனில் தான் வரும். ஸோ 25 மைனஸ் ஆஃப் ப்ளஸ்ஸு மைனஸ் ஆஃப் 400. ஸோ ரெண்டத்தையும் அடிஷன் பண்ணுங்கள். ஆனால் என்ன செய்யணும், ஆக்சுவலாக வந்து டோட்டல் ரூபா வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணனால தான் நெகட்டிவில் வந்திருக்கு, அவங்க சேவ் பண்ணனால ஃபஸ்ட் ரோல் வந்து பாசிட்டிவில் வந்திருக்கு. ஸோ அது இது வெறும் அடிஷன் தான். ஸோ அதனால் இப்போ பாருங்க 25 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 400. ஸோ இது குழம்புதுன்னா இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கூட இதை போட்டுருக்கலாம், ப்ளஸ் 225 மைனஸ் 400. ஸோ அப்படி கூட போட்டுக்கலாம். இப்படி போகிறதுனால எந்த மிஸ்டேக் இல்லை, எப்படி பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 225 மைனஸ் 400 பார்த்தீங்கன்னா 400 பெரிய நம்பர், இது பெரிய நம்பர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைனஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணணும். எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா 225 முன்னாடி வந்து ப்ளஸ் இருக்குது, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு வந்து நாங்கள் பேர் செப்பரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ 10 9 3 இது பார்த்தீங்கன்னா 5, இது 7 175. ஸோ வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 175 வந்துருக்கு. ஸோ 175 பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸ், ஏன்னா 400 தான் பெருசு. ஸோ மைனஸ், அப்போது மைனஸில் தான் வந்திருக்கு. அப்போ டியூ அமௌண்ட் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ மைனஸில் இருந்தால் அவங்க டியூ அமௌண்ட் என்னது 175. ஸோ ஹர் டியூ அமௌண்ட் இஸ் ₹175. அப்போது அவங்க ₹225 செலவு பண்ணியிருக்காங்க, ₹400 ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்காங்கன்னா இது தவிர்த்து மிச்சம் ₹175 அவங்க என்ன செய்யணும், அந்த வாங்கினவங்கள்ட்ட கடன் கொடுத்தாகணும். அதாவது கடனாக அவங்க வந்து வாங்கியிருக்கான்னு அர்த்தம். ஸோ ₹125 திரும்ப கொடுத்தாகணும். ஸோ அதுதான் அவருடைய டியூ அமௌண்ட்டு. ஸோ அதுதான் அவங்களுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த நெகட்டிவில் போடக்கூடாது, பாசிட்டிவில் போட்டு முடிச்சிடும். டியூ அமௌண்ட்டு சொல்லி எழுதும்போது இந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டெப் எழுதும்போது அந்த வேல்யூ நெகட்டிவில் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவில் தான் எழுதணும். ஏன்னா இது ரியல் லைஃப் வேஸ்ட்டு. ஸோ ரியல் லைஃப்பில் நெகட்டிவ்ஸ் வந்து நம்மளுக்கு டியூ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் தான் வருமே தவிர அது வந்து நம்மளுக்கு என்ன வராது, -175லாம் வராது. ஸோ அவங்க சொல்லும்போது டியூ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ மைனஸ் வந்துனாலே இவங்களுக்கு அது லாஸ் ஆகணும்னு அர்த்தம். இன்னும் ₹175 இவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஸோ அதனால் -175 தான் அவங்களுடைய டியூ அமௌண்ட். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.